வணக்கம். நம்மளுடைய ஸ்க்ரீன் லைஃப்பில் வெறும் 499 ரூபாயில் 54,64,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் பிளானு இதில் நான் தெளிவாக சொல்கிறேன், எல்லாருமே கவனமாக கேட்டுக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 499 ரூபா தான். ஸோ 499 ரூபாய் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனக்கில் கண்டிப்பாக செலவாயிடும். இல்லை நம்ம ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பேக்கரிக்கு போனாவோ நமக்கு செலவாயிடும். அதே மாதிரி டீ ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று, பெட்ரோல் செலவு எதனா ஒன்று பண்ணால் நமக்கு செலவாயிடும். இல்லை ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு, ஸோ நம்ம தேட்டருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 500 செலவாயிடும். ஆனால் இந்த 499 ரூபா இந்த செலவு செய்கிற பணத்தை வச்சு நமக்கு வேறு எங்கேயாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். கிடையாது. ஆனால் நம்ம ஸ்க்ரீன் லைஃப்பில் இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த 499 ரூபா பே பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 54,64,000 இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த 499 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ஹிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. கொரியர் சார்ஜஸ் கிடையாது, வித் கொரியரோடு உங்களுக்கு வந்துடுது. ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் லைஃப் இதுதான். amscreenlife.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும். எல்லாருமே நம்ம பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு கடையை கையை காட்டிகிட்ருக்குறோம். அந்த கடைக்காரர் தான் ரொம்ப பணக்காரராக ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் லைஃப்பை நீங்கள் கை காட்டினீங்கன்னா, எங்களை நீங்கள் அறிமுகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய கையை காட்டி வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சினிமா ஃபீல்டில் எடுத்துக்காங்க, கடையில் எடுத்துக்காங்க, A to Z எல்லாமே நம்ம யாரெல்லாம் கையை காட்டணுமோ அவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்க்ரீன் லைஃப்பை நீங்கள் கை காட்டினீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி கண்டிப்பாக ரிச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருக்குது, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 499 ரூபாயில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய செலவு தான். உங்களுடைய வீட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் பர்ச்சேஸிங்கிறதுனால தான் உங்களுக்கு வருமானமே கிடைக்குதுங்க. பாருங்கள், இந்த காம்போ பேக்கேஜ் தான். இந்த 10 பொருளில் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் பொருள் உங்களுக்கு வரும். 10 பொருள் பேக்கேஜாக கம்பல்சரி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி 5 டேஸ்க்குள்ளார உங்களோட வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஸோ ப்ராடக்ட் நீங்கள் வாங்க மறுத்தால் மீண்டும் நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து தான் வாங்கி ஆகணும். ஏன்னா கொரியர் சார்ஜஸ் நம்ம போட்டு அனுப்புகிறோம். ஒரு டைம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் அது போட்டது ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளானை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெளிவாக பொறுமையாக கேட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பிளான். நம்ம பிளானில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வச்சுருக்குறோம். ஸ்டேஜ் 1ல் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வச்சுருக்குறோம். ஸ்டேஜ் 1 ஒர்க்கிங் பிளான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 1 மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் பிளான். இதை தெளிவாக அழகான ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ் எடுத்து இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கு ஃபினிஷ்டுங்க. லெவல் 1 5 மெம்பர்ஸ், 5 மேட்ரிக்ஸ் நம்மளுது. 5 மெம்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணி ஆகணும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பிறகு 5 பேர் பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்கள நீங்கள் 5 பேர் கொடுங்க. இதுக்காக உங்களுடைய ஒர்க்கை விட்டுட்டு ஃபுல் டைமாக இதில் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரெகுலராக பண்ணணுமா கிடையாதுங்க. நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, 5 பேரை கொடுக்குறது எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு ஒருத்தர், 5 நாளைக்கு 5 பேர், கம்ப்ளீட்டட் ஈஸியான ஒர்க்கு. ஸோ இது நம்ம ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறதுனால அவங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு 250 ரூபா வந்துடும். டிடிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் போக உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். லெவல் 2 அந்த 5 பேர் 25 கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு 1250 ரூபா. ஸோ அப்போ உங்களுக்கு டிடிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் போக மீதி அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். லெவல் 3 இந்த இடத்துல உங்களோட ஐடி அப்கிரேட் ஆகிடும். உங்களுடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. 5 பேரை கொடுக்கணும், ஃபாலோ பண்ணி 25 எடுக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணி 125 எடுக்கணும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான், அதுக்கு மேலே ஐடி போட முடியாது. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு கீழே 5 ரெஃபரல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நான் பெரிய நெட்வொர்க் லீடராக இருக்கேன், எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்னா உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம செய்த தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேர் தெரிவாங்க. நம்மளுடைய டேரக்டில் நம்ம நிறைய ஐடி எடுத்து போட்டுக்குவோம். ஸோ நம்ம மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போவோம். நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம என்னன்னே கண்டுக்க மாட்டோம். இப்போ இதில் 5 பேர் தான் உங்களுக்கு கீழே டேரக்டில் கொடுக்கணும். அப்போ மீதி வரது என்ன ஆகணும்? நம்மளுடைய டவுன்லைனுக்கு தான்.
ஸோ அவங்க நம்மள நம்பி தானே வராங்க. ஸோ அவங்க ஒரு 4 மெம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரலாம். ஸோ இந்த மாரி சப்போர்ட்டிவ்ஸ் நமக்கு டீமுக்கு பண்ணி தரக்குள்ள நமக்கு சீக்கிரமா இத முடிக்க முடியும். ஸோ இது ஒண்ணு மட்டும் தான் வொர்க்கிங் பிளான். நல்லா புரிஞ்சுக்கங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ல வந்து உங்களுக்கு ஐடி அப்கிரேட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டேஜ் 2க்கு வந்துரும். ஸோ இது 2க்கும் கம்பேரிசன் பாருங்க. யாரெல்லாம் ஸ்டேஜ் 1 முடிக்கிறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ் 2ல கீழ வந்து ஃபில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஐடி சதீஷ் அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறாரு. 2வது அவருக்கு கீழ தான் நான் போட்டிருக்கிற குமார் அப்படின்னீங்கன்னா, சதீஷ் ஐடி தான் இங்க வரணும் அப்படிங்கிறது கிடையாது. குமார் ஐடியும் முன்னாடி வரலாம். ஏன்னா, இந்த 3 லெவல்ல யாரு முடிக்கிறாங்களோ, அவங்க ஸ்டேஜ் 2க்கு வந்துரலாம். மேலே இருக்கிறவங்க முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழ ஃபில் ஆகும். அப்ப உங்களுடைய வொர்க்கிங் பிளான் மேலே இருக்கிறது மட்டும்தான். இந்த ஸ்டேஜ் 1 மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஃபினிஷ்டு. ஒரு ஆள் என்ட்ரி போடுறீங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு ஃபினிஷ்டு. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் கூட டைப்பில் இருக்கணும். ஜூம் மீட்டிங் இருந்தால் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். டீமை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது பண்ணால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இன்கம் கம்மியாக கிடைக்கும். பட் இந்த ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கு ஒர்க்கே கிடையாது. சரியா, ஃபாலோயிங் மட்டும்தான். ஆனால் இன்கம் பாருங்கள். லெவல் 1 முடிக்குள்ள 6250, லெவல் 2 முடிக்குள்ள 31,250 ரூபாய். ஸோ லெவல் 3க்கு உங்களுக்கு மீண்டும் அப்கிரேட் போயிடும். ஸோ அப்கிரேட் போகக்குள்ள ஸ்டேஜ் 3ல ஸோ அங்கே ஃபாலோ பண்ணீங்க, இங்கே ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையே தெரியாது. ஸோ அப்போ உங்களோட இன்கம் பாருங்கள். அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கூட டைப்பில் இருக்கணும். அது இல்லாமல் மீட்டிங், ஜூம் மீட்டிங் அப்படின்னா டீமை அலாட் பண்ணிவிட்டு ஜூம் மீட்டிங் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஜூம் மீட்டிங் இருக்குது. அப்போ லெவல் 1 பாருங்கள், 1,75,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம். ஸோ இது ஒட்டுக்காக தான் எடுக்க முடியுமா? கிடையாது. நீங்கள் வர எடுத்துக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மட்டும்தான் லெவல் முடிக்குள்ளே எடுக்க முடியும். ஸ்டேஜ் 3ல நீங்கள் அமௌண்ட் வர வித்ட்ரால் கொடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லெவல் 2 8,75,000 ரூபாய் அமௌண்ட்டு நீங்கள் வர எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லெவல் 3 43,70,000 வர எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஒட்டுக்கா சேர்த்து எடுக்கிறதால யுவர் சாய்ஸ். ஸோ இவ்வளோ தான், இதோட ஸ்டாப். இதுக்கு மேலே வேணும்னா மீண்டும் நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். மீண்டும் 500 ரூபாய் பே பண்ணிவிட்டு மீண்டும் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தடு. வெறும் 499 ரூபாயில் 54,64,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அற்புதமான வாய்ப்பு தான். இதை யாருமே நழுவ விடாதீங்க. ஐயோ நான் ஆள் சேர்த்தணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி உலகத்தில் ஆள் பிடிக்காத வேலை ஒரே ஒரு வேலை கூட கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சா கூட நமக்கு 10 பேர் வந்தால் தான் அந்த இடத்துல வருமானம். என்ன கடை வச்சாலும் சரி, பூக்கடை வச்சாலும், என்ன வச்சாலும் சரி, அந்த இடத்துல மக்கள் வேணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு லைஃப் டைம் வருமானத்துக்காக இந்த இடத்துல மக்கள் நமக்கு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இலக்குகளை அடைய நாம் செய்ய வேண்டியது. நமக்கு இலக்கு நிறைய, நீங்கள் இலக்கு வச்சா தான் நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வின் பண்ண முடியும். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, மாத சம்பளம் வரும். ஸோ பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். சேவிங்ஸ் திரும்பி பார்த்தா 0. ஆனால் இதுக்காக அடிஷ்னல் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு தான் இது. ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க.